நெல்லை மாவட்டம் திசியன்விளை அருகே முன்விரோதத்தில் விவசாயியை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டார். திசியன்விளையை அடுத்த ஏராந்தை பகுதியைச் சேர்ந்தவர் துரைபாண்டி. நேற்று இரவு தமது தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்ற அவர் பின்னர் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த துரைபாண்டியின் குடும்பத்தினர் இன்று காலை தோட்டத்துக்கு சென்று பார்த்தபோது அங்கு துரைபாண்டி இரத்த காயங்களோடு பிணமாக கிடந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் தோட்டத்துக்கு செல்லும் பாதை தொடர்பாக பக்கத்து தோட்டக்காரர் தேவபாலனுக்கும் துரைபாண்டிக்கும் முன்விரோதம் இருந்ததும் இதனால் துரைபாண்டியை தேவபாலன் இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றதும் தெரியவந்தது. இதையடுத்து தேவபாலனை போலீசார் கைது செய்தனர். போனாங்க, தோட்டத்துக்கு போனாங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்க்க போனாங்கன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு இருந்தாங்க. பாட்டிட்டு சொல்லிட்டு தான் போனாங்க தண்ணி பாய்க்க போகிறேன்னு. லாஸ்ட்டில் இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு பாட்டி நல்லா தூங்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்ட வந்து 3 மணிக்கு போல் இன்னும் இப்போ தாத்தா வரல, கொஞ்சம் வா தோட்டத்து வர போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு பேட்டரி லைட் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அங்கே போய் பார்த்தா தாத்தா இறந்துருக்காங்க, அங்கே வெட்டி போட்டிருக்காங்க. லாஸ்ட்டில் அம்மா அங்கே வந்து என் சித்தப்பா எல்லாத்துலேயும் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. இப்போ போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி லாஸ்ட்டில் போலீஸ்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க.